அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு நான் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் இருக்கையில் வலது பக்கத்தில் செங்கோல் உள்ளது. செங்கோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல. யார் பக்கமும் சாயக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நீதி தவறாமையின் அடையாளமாகும். இந்த இருக்கையின் அழகே நீதி தவறாமைதான். கடந்த காலங்களில் நீங்கள் சிறப்பான ஒரு அவைத்தலைவர், சபாநாயகர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு வகையாகவும் அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆளுங்கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கட்சி. ஆகவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது. எது பண மசோதா, மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம். அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது, வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த இந்த துஷ்ட சக்திகள் அந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழையவே முடியாது என்பதற்கான யாரும் உள்ள நுழைய முடியாது. தர்மத்தின் ஆட்சி தான் எதுவுமே நடக்க போகுது. அப்படிதான் நடக்கும். ஏன்னா அந்த செங்கோல் அங்கே அப்படி கோல வச்சுக்கணும். பல பேர் சொல்றான் நேருவுக்கு செங்கோல் பிடிக்கல, அதனால அது அலகாபாத் மியூசியத்தில் வச்சுட்டாருங்க. நரேந்திர மோடிக்கு செங்கோல் பிடிக்கிறது, அதனால அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்து விட்டார். மாற்றி சொல்லுகிறோம். நேருவின் அவையை அலங்கரிப்பதற்கு தர்ம செங்கோலுக்கே பிடிக்கவில்லை, அதனால அது போய் மியூசியத்தில் இருந்து. ஒரு தேச பக்தர், ஒரு தேசியவாதி, ஒரு தர்மவான் நரேந்திர மோடி ஆட்சியின் போது இந்த அவையை அலங்கரிப்பதற்கு செங்கோல் விரும்பியது, அதனால திரும்ப வந்து. இது இந்து மதத்தின் அடையாளம், இந்துத்துவாவின் சின்னம் இந்த செங்கோல். பிறகு நேரு வாங்கினார். அவர் தான் சமய சார்பின்மையினுடைய பிதாமகராச்ச, ஃபாதர் ஆஃப் செக்குலரிசம். அவர் எதுக்கு திருவாவடுதுறை ஆதீனத்தில் செங்கோல் வாங்கினாரு? அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் வாங்கலைங்க, அவர் மவுண்ட் பேட்டன் இருந்து வாங்கினார். மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் அதை வச்சுக்கிறது நேருவோட பழக்கம். அடிக்கடி கை தட்டுறாங்க செல்வி, என்ன காரணம்? அதனால மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிற நேரு இந்த செங்கோல் கொடுத்த உடனே சரி இதுக்குள்ள ஏதாவது இருக்கும் போலன்ட்டு வாங்கி வைத்துக் கொண்டார். அவருக்கு உண்மையில ஒண்ணு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு நண்பர், அவரை போட்டு ஏங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தெரிந்து வாங்கினாரோ தெரியாமல் வாங்கினாரோ, செங்கோலின் பெருமையை புரிந்து கொண்டு வாங்கியவர் மோடி. அதனால இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது, கோலோச்சி கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை இருக்கிறது. அப்படி இந்த ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரதமரை பார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவோட உணவு உற்பத்தி வெறும் 50 மில்லியன் டன். எங்க பஞ்சம் தான், பட்டினி தான். லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரதமர் இருந்தார். அவர் சொன்னாரு, ஒரு நேர உணவை முடிந்தவங்க எல்லாம் கைவிடுங்கன்னு சொன்னார். ஒரு நேரம் சாப்பிடாதீங்க. எனக்கு தெரியும், எங்க அப்பா அவருடைய 40 வயசுல இருந்து இரவு சாப்பிட மாட்டார்.